ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஜிதா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மத்தியானம் என்னோடய வேலைகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோங்க. நான் டெய்லி காலையிலே சமையல்லாம் முடிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பையனுக்கு மட்டும் லஞ்சு கொடுத்து விட்டாச்சுங்க. இனிமேல் தான் நான் லஞ்செல்லாம் செய்ய போகிறேன். சாப்பாடு செஞ்சுட்டேன். எனக்கு குழம்போ அது மாதிரி வைக்கணும். இப்போ நான் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, சிக்கன் கிரேவி பண்ண போகிறேங்க. அப்புறம் கொஞ்சம் ரசம் வைக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் பருப்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பிரியாணியில் 2 பட்டை, ஜாதிபத்திரி, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டிருக்குறேங்க. இஞ்சி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி போடுறேன். அதோடைய பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேங்க. இதுவும் அதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வதங்குற வரை நல்லா வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். வதங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தேங்காய் போடுறேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஒரு தக்காளி வச்சுருக்கேன். தக்காளி உள்ள போட்டுடலாம். இப்போ இந்த குக்கரில் நான் பருப்பு வச்சுருக்கிறேங்க. அத்தை சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் பருப்பு வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே இந்த மசாலா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் போய் பாருங்கள். இப்போ இதில் வரமிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டுடலாம். சிக்கனில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடலாம். நல்லா மசாலா வந்து சிக்கனோட கலந்து விட்டுடலாம். உப்பெல்லாம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் வதக்கிறப்பவும் நான் வந்து உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கூடயும் உப்பு கலந்து வச்சுருக்கேன். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிடுறேன். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அப்படியே சாம்பாருக்கு வந்து தாளிச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுடுறேன். வெங்காயம் போடுறேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சிடலாம். அடுத்து வந்து ரசம் வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, நான் 2 வெந்தயம் போட்டுப்பேங்க. எப்போவுமே 2 வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். என்கிட்ட பவுட்ரு தான் இருக்குது, அதனால் நான் பவுட்ரு போடுறேன். கருவேப்பிலை, அப்புறம் நான் புளியும் தக்காளியும் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்.
அப்புறம் இந்த நுரையாட்டம் வருங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ரசம் வந்து எப்போவுமே கொதிக்கக்கூடாது, கொதித்தா நல்லா இருக்காதுங்க. அந்த நுரை வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நுரையாட்டம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரசத்தை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு ஊற்றி வச்சிடலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்களேன், கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுறேன். சமையல் முடித்தோடனே உடனே க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அழுக்கெல்லாம் ரொம்ப படிஞ்சிருக்காதுங்க. ஸ்டவ் மேலாம் அப்படியே நீட்டாகவே இருக்கும். தண்ணி வச்சு நான் தொடச்சி எடுத்துடுறேன். இப்போ நல்லா தண்ணி வச்சு இப்போ தொடச்சி விட்டுறேன். இது மேலே நல்லா நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சோன்னா நல்லா கேஸ் ஸ்டவ் மேலே வந்துட்டு இந்த கிளாஸில் இருக்கும் இல்லையா, அது மேலே தொடச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. பாருங்கள், நல்லா தொடச்சாச்சு. இப்போ ஒரு காஞ்ச டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வுக்கு கீழேலாம் நம்ம தாளித்த கடுகு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஈர துணியை வச்சு அப்படி தொடச்சி எடுத்துட்டோன்னா க்ளீன் ஆகிடும். இந்த டைல்ஸில் எல்லாம் நம்ம தாளிக்கிறப்ப இந்த குழம்போடதெல்லாம் தெரிக்குங்க, அதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ சாப்பாடு வடிச்சிட்டேங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பருப்பு, ரசம் இங்கே எல்லாம் இப்போ நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் பாத்திரம்லாம் கழுவ போகிறேன். இப்போ பாத்திரம்லாம் நம்ம கழுவி எடுத்துடலாம். சமையலில் செஞ்ச உடனே நம்ம பாத்திரம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்காது. அப்புறம் எல்லா பாத்திரமும் மொத்தமாக சேர்த்து கழுவுறப்ப தான் நமக்கு வந்து கொஞ்சம் டயர்டாயிருங்க. அதனால் எப்போவுமே வேலையெல்லாம் முடித்த உடனே பாத்திரம்லாம் கழுவி வச்சுருங்க. இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சாச்சுங்க. ஃபுல்லாக கழுவி வச்சிடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பில் தாங்க கழுவி வைப்பேன். இதில் கழுவி வச்சோன்னா நமக்கு தண்ணியும் கீழே சிந்தாது. பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே எடுத்து நம்ம மேலே கமத்தி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம்லாம் கழுவியாச்சுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து மேலே ஸ்டாண்டில் வச்சுப்பேன். இப்போ கடைசியாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. இப்போ இங்கே வந்து நான் துணி துவைக்கிற லிக்விட் வச்சு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி விடுறேன்.
நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் இந்த கம்பியெல்லாம் வந்து வேலையெல்லாம் முடித்த உடனே நீட்டாக கழுவி வச்சுருங்க. இல்லைன்னா நிறைய அதில் கிருமிகள் வந்து சேர்ந்துருங்க. பாருங்கள், கத்தியெல்லாம் நான் இங்கேயே கழுவி எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி நீட்டாக வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சது. இப்போ இன்னும் நான் வீடு மட்டும் கூட்டணும். வீடெல்லாம் கூட்டி விட்டுறேன். இப்போ வீடு கூட்டுறேங்க. வீடு கூட்டிட்டோன்னா அவ்வளோதாங்க, என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இனிமேல் தான் லஞ்சு சாப்பிட்ணும். நாங்கள் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.